ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். காவேரி வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்துட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அவங்களோட தாத்தா கிட்டே கேட்குறாங்க, தாத்தா உண்மையை மட்டும் சொல்லுங்க, உண்மையாகவே காவேரி இறந்துட்டாளா இல்லை உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சுப்பா திடீர்னு இப்படி கேட்குறேன், சொல்லுங்க தாத்தா, உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லுங்க தாத்தா அப்படின்றாங்க. காவேரி உயிரோடு தான்ப்பா இருக்கா அப்படின்றாங்க. அது கேட்ட உடனேயே விஜய் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ நாள் என்கிட்ட எதுக்காக உண்மையை மறைச்சிங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா, அந்த பசுபதியால் உனக்கு திரும்பவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எல்லா உண்மையும் மறைச்சிருந்தேன் அப்படின்றாங்க. பா என்ன சொல்கிறீங்க தாத்தா, இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போது காவேரி எப்படி என்னை விட்டுட்டு போனால் அவள் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டா அப்படின்றாங்க. காவேரிக்கு அப்போ ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவளுக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. அவள் எல்லாமே மறந்துட்டா. அதனால தான் இப்போ வரைக்கும் உன்னை தேடி வரல அவள் அப்படின்றாங்க. என்ன தாத்தா, அவள் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கும் போது அவளை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கோவப்படுறாங்க. இவ்வளோ துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. விஜய் வந்துட்டு, நாங்கள் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், ஆனால் உன்னோட நன்மைக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, கண்டிப்பாக அவளை விட்டுட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே புரியும். ஆனாலும் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.